ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்ரீலங்கன் ரெசிபி லவேரியா தான் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ஸ்டைலில் சொல்லணுன்னா இடியாப்ப பூரண கொல்கட்டைங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் அருமையாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக உள்ளார வைக்கக்கூடிய பூரணை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பை லைட்டாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5-6 முந்திரி பருப்பு தான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே கடாயிலேயே நம்ம தேங்காயை துருவி வச்சுருக்கோம். அது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் அதையும் லேசாக வதக்கிக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா முருகலாக வறுகணும்னு அவசியம் இல்லைங்க, லேசாக வதங்கினா மட்டும் போதும். இப்போ இந்த மாதிரி லேசாக வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம நாட்டு சர்க்கரையும் நார்மல் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் கூட இதில் சேர்த்துக்கலாங்க. தூசி இருந்ததுன்னா அதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சுகர் சேர்த்துக்கோங்க. இது இன்னும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. இப்போ வந்து நார்மலாக எனக்கு தூசி எதுவும் இல்லாதனால நான் டைரெக்டாகவே நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் தூசி எதுவும் இருந்ததுன்னா அது கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகம் விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காயும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், நல்லா திக்காக இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி பருப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நார்மலாக நீங்கள் கொல்கட்டைக்கெல்லாம் பூரண் செய்வீங்கள்ல, அதே மாதிரி தாங்க இது. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியில் செய்யக்கூடிய அந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சல்லடை வச்சுட்டு அரிசி மாவு ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மல் இடியாப்ப மாவு தான். நீங்கள் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது புழுங்கல் அரிசி இருக்குது பாருங்கள், அதாவது இட்லி அரிசி இருக்குல்ல, அந்த இட்லி அரிசியை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி அதை தான் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கையில் பிசைஞ்சிங்கன்னா சூடு பட்டுரும். அதனால் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இதை அப்படியே ஆறுற வரைக்கும் விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். தண்ணி நிறையா விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இது வந்து ஃபுல்லாக ஆறக்கூடாதுங்க, கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இது ஆறினா மட்டும் போதும். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சூடும் கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. அப்படி உங்களுக்கு கையில் பிசைய முடியல அப்படின்னா கொஞ்சமாக கையில் தண்ணி நனைச்சிட்டு பிசைய ஆரம்பிங்க. இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசையணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது வாசனை இல்லாத எண்ணெய்ங்க.
இப்போ இதை நல்லா பிசைகிறதுக்கு உங்களுக்கு சாஃப்டாக வரும். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தால் அதை லைட்டாக வறுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கொழுக்கட்டை மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது 5020 அரிசி இருக்குல்லங்க, அதை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த அரிசியில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு சாஃப்டாக மாவு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம இடியாப்ப குழாயில் போட்டு புளிய வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பருப்பு மாவுலாம் வாங்கியிருப்போம்ல, அந்த பாலித்தீன் கவரை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம புளிய போகிறோம். இது இல்லைன்னா நீங்கள் வாழை இலையில் கூட புளிஞ்சிக்கலாம். இது ஒட்டாமல் வர்றதுக்காக இதில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கூட இதில் இந்த மாதிரி தடவிக்கிட்டோன்னா உங்களுக்கு மாவு புளிஞ்சிட்டோன்னா நமக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இப்போ இதில் முறுக்கு குழாயில் நம்ம மாவை ஃபிட் பண்ணிவிட்டு அதை நம்ம இடியாப்பம் புளிவோம்ல, அந்த மாதிரி புளிஞ்சிக்கோங்க. அதிகமான லேயர் வைக்க வேணாம், ஒரு 2 லேயர் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஓட்டை இல்லாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மூடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு புளிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பூரணத்தை இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேரி பேக்கில் இதே மாதிரி இப்படியே அப்படியே மடக்கிக்கோங்க. நீங்கள் வாழை இலையில் செஞ்சிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வாழை இலையோடையே சேர்த்து நீங்கள் வேக வைக்கலாம். அது ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக புளிஞ்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க வேண்டியது தான். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஈடாக இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இது வேக வச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் இது வெந்து முடிச்சிருங்க. அதே மாதிரியே இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் புளிஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் சின்னதாக கூட இந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி கூட நீங்கள் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே நீங்கள் 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். கையில் ஒட்டலை பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளார பூரணமும் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ பூர்ணமும் நல்லா ஃபில்லிங்காக இருக்குல்ல. இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஜூஸியாக இருக்கும். இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, இதில் நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். இது கூட தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.